கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ஃபன்னான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த சேகரை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. சேகரும் ரம்யாவும் பூச்சி பக்கத்தில் வர்றானே, இவன் தான் வந்துட்டு இந்த போலீஸ் அம்மையார்னு கண்டுபிடிச்சிருவானோ, அவன் வேறு மார்க் வேறு பண்ணி வச்சுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு மாதிரி பயத்திலேயே இப்படி கண்ணை இப்படி கீழே குனிஞ்ச மணிக்கே பார்த்துட்டு இருக்க. கார்த்தியை வந்துட்டு இறங்கி வந்துடுறாங்க. யாருமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதைத்தான்ப்பா சொல்லலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் தெரிஞ்சவர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இவனே வந்து என்கிட்ட வேலை கேட்டான், வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படுதில்லப்பா, அதனால தான் நான் இவனை கூப்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இதிலெல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த திக்க ரம்யா வந்துட்டு என்ன ஒன்றுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டான், ஒரு வேளை பின்னாடி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கானா, இல்லை இவன் தான் சொல்லிட்டு அடையாளமே தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்ல தீபா மட்டும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த மேடத்தை வேறு நம்மளை சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி அவனும் பயந்துட்டு இருக்கு. ஆனால் தீபாவுக்கு வந்துட்டு நல்ல நாளே ஒழுங்காக கண்ணு தெரியாது, அதனால அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல. ரம்யா வந்துட்டு அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குடா உனக்கு, நீ வா, உனக்கு வெளியில் வா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரம்யா வேற முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்ல, இதை வந்துட்டு அத்தை அப்படின்றாங்க. தேவையான எல்லா ஏற்பாடும் பார்த்தாச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அத்தை, இனி பந்தக்கால் நடுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வர சொல்லுமா, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பந்தக்கால் நடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து எல்லாருமே வந்துட்டு வீட்டில் வந்து ஒன்றா கூடியிருக்காங்க. இப்போதைக்கு கார்த்தி வந்துட்டு அந்த சேகரை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தாடியோடு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கடுத்து தானே வந்துட்டு கார்த்தி ஐடியா கொடுப்பாரு, தாடியோடவா இருப்பான், அது இல்லாமல் இல்லைனா விக்கு வச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ராப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவர் ஒரு 2 days வந்துட்டு டைம் கேட்டிருப்பார்ல. அதுக்கடுத்து தான் வந்துட்டு கார்த்தி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட விசாரித்து அதுக்கு பின்னாடி ரம்யா இருக்காங்கன்னு தெரிகிறதுக்கு இன்னும் ஒரு 5-6 எபிசோடு வந்துட்டு போகும் போல். ஏன்னா இவங்க இழுக்கிற இழுவையை பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. அடுத்து வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வெளியில் தான் வந்துட்டு கூடியிருக்காங்க. பந்தக்கால் நடுறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு ரெடியாக இருக்க, நல்ல நேரம் ஆயிடுச்சே நம்ம வந்துட்டு நடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அபிராமி சொன்னதுமே பந்தக்கால்லாம் நடுறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கல்யாணம் எப்படியா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொருத்தைக்கும் வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ போல் ரம்யாவை பார்க்கணுமே, இந்த பந்தக்கால் எனக்கும் கார்த்திக்கு நட வேண்டியது, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் நடக்கணும், கடைசியில் தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறும் தீபா, உன் கழுத்தில் ஏறணும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாத, நான் நினச்சதை அடையிறதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன், அது வரைக்கும் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் பந்தக்கால்லாம் நட்டி முடிச்சதுமே இந்த இது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இனி வந்துட்டு கல்யாண ஏற்பாடு தான் பார்க்கணும், எல்லா வேலையுமே பக்காவாக இருக்கணும், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அம்மா அதெல்லாம் நல்லா நடக்கும், நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கம்மா, நீங்கள் இதில் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா, அதை பார்த்தா தான் ஏன் உடம்பு முழுமையாக சரியாகும், அது வரைக்கும் நான் எல்லா ஏற்பாடையும் வேலையை இழுத்து போட்டு தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவும் கார்த்தி வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்லடி, ரிங்கை குடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரிங்கு தானே உனக்கு இந்த இருக்குது அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு ஏதோ ஒரு குட்டி கலாட்டா வேலை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடியுது. ஆனால் ஒன்று மக்களே, யாருக்கிட்ட வந்துட்டு சொல்லக்கூடாதோ அதைத்தான் இந்த சீரியலை நல்லா சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் வந்துட்டு தீபாவே இந்த ரிங்கை கொடுக்கன்னு சொன்னால் யார் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. கார்த்திக்கிட்ட இவங்க தானே லவ் வர வைக்கிறதா சொல்லியிருக்காங்க, அது என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளை வேலையேவி வந்துட்டு ஒருத்தங்களுக்கு லவ் வர வைக்க முடியாதுல்ல, தீபாவே நான் அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொடுக்குற மாதிரிலாம் சீன் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு எதுக்கடத்தாலும் ஒரு ஆளை வந்துட்டு துணைக்கு கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரம்யா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ, உன் லவ்வுக்கு நீ தாண்டி வந்துட்டு போய் பேசணும், வேறு யாராவது பேசுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்த வாய், இப்போ அவங்க லவ்வுக்குன்னொன்னையும் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரியே கொண்டு வராங்க. பட் வந்துட்டு கார்த்திக்கு தீபா மேலே லவ் இருக்குது, அதை வந்துட்டு சொல்லாமல் ஃபன் பண்ணி ரசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்